இங்கே பாருங்கள் மக்களே, வாட்டர்மெலன் ஜூஸ் அப்படியே சீட்ஸோடு போட்டு பீஸாக கட் பண்ணி டைரெக்டாக மிக்ஸி ஜாரில், தண்ணி ஆட் பண்ணல, சுகர் ஆட் பண்ணல, சீட் மட்டும் எடுக்காமல் அப்படியே போட்டுட்ட தர்பூசணி ஜூஸ் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். பாருங்கள், வாட்டர்மெலன் அப்படியே பீஸாக கட் பண்ணி சீடோடு சேர்த்து ஒரு 2 டைம்ஸ் நல்லா வந்து ஜாரை வந்து ஓட விட்டுட்டா அது வந்து நல்லா ஜூஸி ஆயிடுச்சு. வந்து தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். தட்டினிங்க அப்படின்னா ஆல்ரெடி நல்லா கிரைன் ஆகாமல் 1-2 அடிச்சுக்கிறதுனால அப்படியே வந்து ஃபில்ட்ரு ஆகுதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ண போனால் இந்த மாதிரி சக்கையெல்லாம் இருந்து ஜூஸ் வந்து நல்லா வடியல அப்படின்னா இது மாதிரி நல்லா க்ளீனாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது ப்யூராக ஃபில்ட்ரு பண்ணி அதாவது சக்கையை மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த டம்ளரில் ஊற்றுறேன். ஜூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதாங்க ஃபஸ்ட்டு ஜூஸ், அதாவது ஃபஸ்ட் டைம் குறவரப்பாக அரைச்சி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறோம். சக்கை தனியாக ஜூஸ் தனியாக வருது. இது ஒரு கேட்டகரி. இதுலேயே வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்ணியை இந்த ஜூஸ் எல்லாம் இதேமாரி இப்படி தட்டி இந்த பெரிய வடிகட்டி வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி பெரிய வடிகட்டி எடுத்து நல்லா பெரிய பாத்திரம் எடுத்து இந்த ஜூஸ் ஜாரில் அந்த ஜூஸ் ஜாரில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற சக்கையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சக்கையெல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு அரைச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு ஜூஸ் வரும். அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க தர்பூசணி ஜூஸ். ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். தர்பூசணியை எடுத்து பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை, சீடு எடுக்க வேண்டியதில்லை, வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக ரெடி ஆயிரும். இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இருக்கிற வேஸ்ட்டை மறுபடியும் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் தனியாக வந்து ஜூஸி ஆயிருங்க. அப்புறம் அது தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வேஸ்ட்டை வந்து நீங்கள் சுகர் சேர்த்து அப்படியே கூட சாப்பிட்லாம். சீட் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். சுகர் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம். வேஸ்ட்டு வேண்டாங்கன்னு நினைக்கிறவங்க தூக்கி டஸ்ட்பினில் போட்டு வெறும் ஜூஸ் மட்டும் கொடுக்கலாங்க, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வேஸ்ட்டு மறுபடியும் அரைச்சி மறுபடியும் ஜூஸ் எடுக்க போகிறோம். அப்புறம் வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். வேணுங்கிறவங்க இதுலேயே சுகர் சேர்த்துல எல்லாம் அப்படியே கூட அந்த வேஸ்ட்டை சாப்பிட்லாங்க. இது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். ஜூஸ் வேணுங்கிறீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதையே ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட்லாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டஸ்ட்பினில் போட்டு ஜூஸிங் மட்டும் எடுத்து இந்த மாதிரி குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு சம்மர் டைமில் இந்த மாதிரி ஒரு தர்பூசணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். வந்து நான் வந்து காவாசி தான் போட்டுக்கிறேன். ஆனால் ஃபுல் தர்பூசணி அப்படியே இருக்குங்க. இது மாதிரி வாங்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை பேர் வேணாலும் கொடுக்கலாம். சம்மர் டைமில் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது. பெரியவங்கலேருந்து குழந்தையிலேருந்து எல்லோரும் குடிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.